ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி சபரி இருந்தானோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கார். ஒரு சில இடத்துல சபரி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்கிறானோ எனக்கு லைட்டா பட்டிச்சு. சபரி கிட்ட அப்படி கிடையாது. மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்க மாட்டான். பட்டுன்னு பேசிடுவான், அடுத்த செகண்ட் சேர்ந்துருவான். அவனுக்கு அவனை பிடிக்காதனால இவன் பிடிக்காம இருக்க மாட்டான். இல்ல எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நான் இந்த சீரியல் விட்டு நான் போயிடலான்னு அப்படின்னு இருக்கேன். இந்த வயசு பசங்கள்லாம் வெளியே வந்து வேற மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. இவன் கோவிலா போவாங்க. ஏடி வந்து ஷார்ட்டு கூப்பிட்டாங்களா, என்னை கையில் இப்படி தூக்கிக்கிட்டு ஷார்ட்டுக்கு போய் கூட்டு போய் இறக்கணும். ஒரே ஏஜ் கேட்டுக்கிட்டு தான் நாங்கள்லாம். எங்க மகன் உங்களுக்கு வந்து மகனா நடித்த சபரி வந்து உள்ள போயிருக்காரு. மகன் இப்படி விளையாடிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி சபரி இருந்தானோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கார். ஓகே, யார் யார் என்ன பண்றாங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணுவான், அந்த ஒரு டேலண்ட்டை. ஆனால் யார்கிட்ட பகிச்சிக்க மாட்டான். இப்போது உங்களுக்கும் எனக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட தனியாக வந்து என்னடி ப்ராப்ளம் உனக்கு, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்டுருவான். நானும் சொல்லுவேன், டே இப்படி நடந்துச்சு, இப்படி பேசினாங்க அப்படின்ட்டு. சரி, ஆப்போசிட் ஆளுகிட்ட தனியாக போய் கேட்பான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து சண்டை வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஒரு ஒரு இது வந்தது, ஃபைட் வந்தது. அதுவும் பர்டிகுலராக என் விஷயத்தில் வந்துச்சு. வரும்போது அந்த சைடும் என் சைடும் பேசிட்டு நான் வந்து சொன்ன விஷயங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி கேட்டுட்டா அந்த பக்கம் வந்து இல்லை எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நான் இந்த சீரியல் விட்டு நான் போயிடலான்னு அப்படின்னு இருக்கேன்னா ஆப்போசிட்காரங்க சொல்லும்போது, ஆமாம்மா நல்ல விஷயம் தான், நீங்கள் அதை பண்ணுங்க, அப்போ பண்ணாதான் உங்களுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு. ஏன்னா தெரியும், வீட்டுக்கு போனால் வச்சுங்களேன் ஆப்போசிட் ஆள் எல்லாருக்கும் நிம்மதி. அந்த கேரக்டர் அங்கேருந்து போனால் எல்லாருக்கும் நிம்மதி. யார் அந்த கேரக்டர்? அப்படி யார் அது? வேண்டாம், அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து சபரி ரொம்ப அழகாக பண்ணான். நியூட்ரலாக பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னா, இப்போ பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது என்ன சொல்றாங்க, சபரி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்கிறானோ, ஆமா ஓவர் ஆக்டிங் பண்றாரோ, ஒரு இடத்துல ஸ்கோப் வரும்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்றான். ஆனா அது வந்து ஸ்கோப் வருமா இல்லையான்னு கன்ஃபியூஸ்ல உட்காந்துக்கிறான், அமைதியா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது இல்லையா. ஸோ அப்படி கிடையாது. அவர் அப்படிதான் இயல்பாவே வந்து யாருக்கிட்டே முட்டிக்க மாட்டாரு. யாராவது ஏதாவது பேசினாங்கன்னு சமாதானப்படுத்துவார். இப்போ வேண்டாம். இப்போ அங்கே கூட வந்து லூசு பையன் அப்படின்னு சொல்லி திவாகரை பார்த்துட்டு பேசுறாரு. அப்போ பேசும்போது வேண்டாடா ஒதுக்கி விடுறாங்க. அந்த ஒதுக்கி விடுற கேரக்டர் தான் நேச்சுரல் கேரக்டர் தான். அங்கெல்லாம் அவன் நடிக்கல. நான் ஒரு சில இடத்துல நடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு லைட்டாக பட்டிச்சு. லைட்டானா இத்தனை கேமராக்கு முன்னாடி வார்த்தை விட்டுட்டா அந்த வார்த்தை எப்படி வெளியே கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு டவுட்டு அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அது ப்ளே பண்ணுறதுக்கு யோசிக்கிறானோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஒரு கட்டத்தில் அவனுடைய ஒரிஜினாலிட்டி வரதானே செய்யும். பேடாக நான் சொல்ல வரல, அவனுடைய ஒரிஜினாலிட்டி நல்ல ஒரு குணமான பையன்தான். ரொம்ப வக்கர புத்தியாலோ இல்லை சம்திங் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவனோட ப்ளஸ்ஸு மைனஸு என்னால் வந்து ஜட்மெண்ட்டே கொடுக்க முடியல நம்ம ஷூட்டிங்கில் இருக்கும்போது. ஏன்னா ஒரு தடவை கண்டுக்காமல் போயிடுவான், ஏன்னா அவனுக்கு இருக்கிற ப்ரெஷரில் ஏதோ சம்திங்கு. பட் சில டைமில் ரொம்ப ஓவர் டேக் கேராக பண்ணுவான் எல்லாரையும். ஸோ அந்த மாதிரி எல்லா சமயம் மைண்டு ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அவனும் ஹியூமன் தானே. ஆனால் மேக்ஸிமம் ஜாலியாக வச்சுப்பான். செட்டை வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டில் ஜாலியாக வச்சுப்பான். யார்கிட்ட பேசாமல் இருந்தால் அட்வைஸ் கொடுப்பான். ஃப்ரீயாக நிறைய அட்வைஸ் கொடுப்பான். ஸோ அதில் பஞ்சமே கிடையாது அட்வைஸ் கொடுக்குறதுல. எடுத்துக்கிறது உங்கள் விருப்பம். ஸோ அந்த முருகன் பக்தி வேற. அப்பப்போ வீக்கெண்ட்ஸ் ஆனால் இந்த வயசு பசங்கள்லாம் வெளியே வந்து வேற மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. இவன் கோவிலாக போவாங்க, முருகன் கோவிலாக போய் இது பண்ணுவான். ஆனால் வீட்டு சாப்பாடுக்கு ரொம்ப ஏங்குவான். நல்லா வந்து வீட்டு ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன்னா சாப்பிடும்போது, வீட்டு சாப்பாடா, ஐயோ நான்வெஜ் இல்லை அப்போ கொடு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுவான், பட் அந்த முருகன் பக்தி அப்பப்போ விரதம் அது இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சாப்பிடுவான். கேப் கிடைக்கும் போது நான் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு அப்பாவை நினச்சா அழுதுட்டு இருந்தேன். அப்பா ஃபோட்டோ டெத்தாக நான் அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தேன் அந்த ஆம்புலன்ஸில் வரும்போது. அந்த ஃபோட்டோ வச்சு ஜூம் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருந்தேன்னா பின்னாடி வந்து சபரி நின்றுட்டு பார்த்துட்டு யார் அப்பாவான்னு, ஆமான்னு. அப்படின்னா இதுக்காக அழுதுட்டு இருந்தேன், அப்பா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு அப்படின்னு. அப்பா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? சரி விடு, பாஸ்ட் முடிஞ்சிருச்சு,
இந்த இழப்புக்கு ஈடு இல்லைதா, இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, மேக்கப் பார், அலையுது பார் அப்படின்னு சொல்லி எடுத்து என் டச் பேக்லேருந்து எடுத்து டச் பண்ணி இப்படி தொடச்சி விட்டுட்டு கூப்பிட்றாங்க. ஷார்ட்டு கூப்பிட்டாங்க, ஏடி வந்து ஷார்ட்டு கூப்பிட்டாங்களா, என்னை கையில் இப்படி தூக்கிக்கிட்டு ஷார்ட்டுக்கு கூட்டு போய் இறக்குனான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலி. நான் ரொம்ப டீப் ஆகிட்டேன். அப்பா ஞாபகம் வந்து அழுது ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன். அவங்கள என்னை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை தூக்கிட்டு போயிட்டு இங்கே நிப்பாட்டி, ஏய் ஜெயாவா மாறு அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு கேரக்டர். மகன் சரியான மகன். மகன் ஒரே ஏஜ் கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவன் சொன்னான், நீ அவசரப்பட்டு மதர் ரோல் எடுத்துட்டு, நீ கொஞ்சம் பொறுத்து ஒரு நல்ல ரோல் எடுத்துருக்கலாம், ஒரு நல்ல ஒரு டைரக்டர் உன் கையில் மாட்டினார வச்சுக்கேன், ஒரு கதை நல்லா மாட்டிச்சு வச்சுக்கேன், நீ டாப்பில் வருவ. ஸோ அந்த அளவுக்கு உனக்கு திறமை இருக்குன்னு யாருமே ஒருத்தவங்க பாராட்ட மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஈகோ, பொறாமை, போட்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ள விஷம் வச்சுக்கிட்டு வெளியே பேசுவாங்க. சபரிக்கிட்ட அப்படி கிடையாது. மனசில் ஒன்று வெளியே ஒன்றுன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டான், பட்டுன்னு பேசிடுவான், அடுத்த செகண்ட் சேர்ந்துருவான். ஓகே. ஸோ அது மனசில் பட்டது சொல்லிடணும், முடிச்சிடணும். ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நான் யார்கிட்ட பேசும்போது சபரி விஷயமா ஏதோ வந்திருக்கு, நான் பேசியிருக்கேன். பேசுனதுக்கப்புறமா மறுநாள் கேட்டான், ஏய் நீ அன்றைக்கி என்ன பேசுனன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஒன்று நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு. என்னடான்னு ரொம்ப சில்லியாக இருந்துச்சு அந்த மேட்ரு. ரொம்ப விளையாட்டாக தான் கேட்டாங்க, அது சில்லியாக தான் இருந்துச்சு, விளையாட்டுத்தனமாக தான் பேசிக்கிட்டோம், சாப்பாடு விஷயம் தான் பேசலாம். ஓகே சரிங்களா. நாங்கள் ஸ்விக்கி போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு. சரி இருக்கட்டும், அவன் பிஸியாக தான் இருக்கான், அவன் வேண்டான்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு சில்லியான மேட்ரு தான். பட் அதுவும் கேட்டு கிளியர் பண்ணிப்பான். மனசில் ஒன்று வச்சுட்டு இருக்கே மாட்டான், வச்சுட்டு பழி வாங்கணும் இல்லைடா வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று விஷயம் அவங்ககிட்ட என்ன தெரியுமா இருக்கும், உங்களை எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், அவாய்ட் பண்ணுவேன். இல்லைன்னா என்ன அப்படி வச்சுப்பேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது. நமக்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, நல்லதாக பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் யாராவது சொன்னதான், உன்னை அவனுக்கு பிடிக்காதுன்னா, அப்படியா தெரியவே இல்லையே, அப்படி காட்டிக்க மாட்டாரு அப்படின்றீங்களா, பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கனெக்டிவிட்டியாக வச்சுப்பான். பேசுவான், பழகுவான், கொள்ளுவான். ஆனால் அந்த லிமிட் இருக்கிறத அவனுக்குள்ளே வச்சுப்பான். புரியுது. வெளியே காட்டிக்க மாட்டான். ஓகே. எல்லாருமே வேணும். நீங்கள் வேண்டாம், நீங்கள் என் ஃப்ரெண்டு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு ஆகாதவனை அவன் இருக்கான்னா அவனை அவாய்ட் பண்ண மாட்டான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் ஃபாலோ பண்ணுவான். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சுலாம் பார்க்கும்போது சபரி வந்து பிக் பாஸ் வீட்டில் அவராக தான் இருக்காரு. இது யாருக்காகவோ வந்து கேட்பான், போய் தட்டி கேட்பான், கேள்வி கேட்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு அவனை பிடிக்காதனால இவன் பிடிக்காம இருக்க மாட்டான். ஓகே. ஸோ ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஹீரோன்றதுனால ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அழகாக உட்காந்துக்கிட்டு அம்சமாக அது ஆட்டிடியூட்லாம் காமிக்கிறது, அதிகாரம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேற யாராச்சும் சொல்கிறீங்களா? பிக் பாஸ் வீட்டில் யாரும் மீன் பண்ணுறீங்களா? இல்லை அப்படிலாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே. பிக் பாஸ்க்குள்ள இல்லை, நார்மலாகவே இருக்காங்க. சில ஹீரோஸ் வந்து பண்ணுவாங்க, ஹீரோயின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தான் வந்து இயல்பாகவே வச்சுப்பான். ரொம்ப வந்து ஓவராக நான் ஹீரோ, இந்த சீரியலில் நான் ஹீரோ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு அவன்கிட்ட இல்லை. புரியுது. சக நடிகையோட அவனும் ஒரு நடிகை.